அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஒரு இளைஞன் குருவை தேடி சென்றான். குருவை பார்த்தவுடன் குரு கேட்டார், வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று. இளைஞன் பதில் கூறினான், நான் புத்தராக வேண்டும். உடனே அந்த குரு விழுந்து சிரித்தார். 5 நிமிடம் சிரித்து கொண்டே இருந்தார். இளைஞனுக்கு பொறுமையே கிடையாது. உடனடியாக வெளியிலே வந்து விட்டான். வெளியே இருப்பவரிடம் கேட்டான், நான் அப்படி என்ன கேட்டுவிட்டேன், இந்த குரு இப்படி விழுந்து சிரிக்கின்றாரே என்று கேட்டான். வெளியே இருந்தவர் சொன்னார், ஒரு புத்தரே வந்து நான் புத்தராக வேண்டும் என்று சொன்னால் ஏன் சிரிப்பு வராது என்று கேட்டார். உண்மையாகவே நம்மிடத்திலே புத்த நிலை இயல்பாக இருக்கின்றது. அதை தேட தேவையில்லை, மனதை சரி செய்ய தேவையில்லை, உணர்வை சரி செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொண்டால் போதும்.